இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். பிரசன்னம் மூடுமே, தேவ சமூகம் ஆனந்தமே, தேவ பிரசன்னம் மூடுமே, தேவ அன்பு நிரப்புமே, பயத்தை புறம்பே தள்ளுமே, தேவ அன்பு நிரப்புமே, பயத்தை புறம்பே தள்ளுமே, தேவ சமூகம் ஆனந்தமே, பிரசன்னம் மூடுமே. தேவனோடு நீ நடந்தால் தோல்வி உனக்கு இல்லையே, தேவனோடு நீ நடந்தால் தோல்வி உனக்கு இல்லையே, இயேசுவிடம் நீ வந்தால் உன் பாவம் அனைத்தும் மன்னிப்பாரே, இயேசுவிடம் நீ வந்தால் உன் பாவம் அனைத்தும் மன்னிப்பாரே, தேவ சமூகம் ஆனந்தமே, தேவ பிரசன்னம் மூடுமே, தேவ சமூகம் ஆனந்தமே, தேவ பிரசன்னம் மூடுமே. ஆவியானவர் உன்னோடு இருந்தால் தேவ அன்பால் நிரப்புவாரே, ஆவியானவர் உன்னோடு இருந்தால் தேவ அன்பால் நிரப்புவாரே, கோபம் எரிச்சல் நீக்குவார், சாந்தம் அமைதி தந்திடுவார், கோபம் எரிச்சல் நீக்குவார், சாந்தம் அமைதி தந்திடுவார், தேவ சமூகம் ஆனந்தமே, தேவ பிரசன்னம் மூடுமே, தேவ சமூகம் ஆனந்தமே, தேவ பிரசன்னம் மூடுமே. சேனையின் கர்த்தர் உன்னோடு இருந்தால் ஜெயமாய் நீயும் வாழ்ந்திடலாம், சேனையின் கர்த்தர் உன்னோடு இருந்தால் ஜெயமாய் நீயும் வாழ்ந்திடலாம், உன் சரீரம் கர்த்தருக்குரியது, ஆவியானவர் தங்கும் ஆலயம், உன் சரீரம் கர்த்தருக்குரியது, ஆவியானவர் தங்கும் ஆலயம், தேவ சமூகம் ஆனந்தமே, தேவ பிரசன்னம் மூடுமே, தேவ சமூகம் ஆனந்தமே, தேவ பிரசன்னம் மூடுமே. தஞ்சாவூர்ல இருந்து பானுமதி என்கிறவங்க எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு ஃபைனல் கார்டு பிரச்சனை, எலும்பு தேய்மானம், டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாராம். ஆனால் அவங்களால எலும்பி நடக்கவே முடியாது, பெல்ட்டு போடணும்,
உட்காந்தாலும் நின்னாலும் படுத்தா கூட பெல்ட் போட்டு தான் படுக்கணுமா. இந்த சிச்சுவேஷனில் நான் ஜாய் டிவி பார்த்து கொண்டு இருந்தேன். கீழே கொடுக்கப்பட்ட நம்பரில் நான் எலிசபெத் அம்மாட்ட ஜாம் பண்ணேன். என்ன ஆச்சரியம், ஏதோ ஒரு வல்லமையை முதுகுல இறங்கின மாதிரி இருந்துச்சு. கர்த்தர் எலும்புல நினமுள்ளதாக்குறார், நினமுள்ளதாக்குறார்னு அம்மா 3 முறை சொன்னாங்க. அப்படியே எனக்குள்ள ஒரு என்ன செய்யறதில்ல, ஒரு அப்படியே புத்துயிர் வந்துச்சு. பெல்ட்டை என்னையே கழட்டி கீழே போட்டேன். அந்த நாள் முதல் இந்த நாள் வரை 2 மாதம் நான் பெல்ட்டே போடலை. கர்த்தர் எனக்கு பூர்ண சுகத்தை கொடுத்தா. கர்த்தரை நாம மகிமைப்படுவதா என்று எழுதியிருக்காங்க. நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திக்கு நேராக கடந்து செல்வோமா? சங்கீதம் 132 அதிகாரம் 14வது வசனம். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இது நான் என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியினால் இங்கே வாசம் பண்ணுவேன். நல்லா கவனிங்க. இந்த வாக்குத்தத்த வசனங்களை நாம் வீடுகள் தோறும் ஒவ்வொரு வீட்டிலும் நாம் பதித்திருக்கலாம், போர்டாய் வைத்திருக்கலாம். எப்ப ஆண்டவர் தங்குவார், எப்ப என்றென்றைக்கும் தங்கும் இடமாய் நம்முடைய வீடு மாறும், என்றைக்கு அவருடைய வாசஸ்தலமாய் மாறும், அதைத்தான் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இதே 132வது சங்கீதத்தில் 2வது வசனத்தில் இருந்து பார்த்தோமானால் தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணினான். தாவீது ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். என்ன ஒரு பொருத்தனை? ஆண்டவருக்காக அவர் தங்கும் இடத்தை, அவர் ஒரு ஆலயத்தை கட்டி முடிக்கிற வரைக்கும், அவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை நான் கட்டி முடிக்கும் வரைக்கும் என்னுடைய கூடாரமாகிய வீடாகிய கூடாரத்துக்குள்ளே நான் பிரவேசிக்க மாட்டேன், வீட்டுக்குள்ள பிரவேசிக்க மாட்டேன், என் பெட்ல ஏறி நான் படுக்க மாட்டேன், என் கண்ணுக்கு தூக்கத்தை வரவிட மாட்டேன். அவர் ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். தாவீதுக்குள்ள ஒரு பொருத்தனை. இன்னைக்கு நம்ம எத்தனையோ காரியங்களை நம்ம பொருத்தனை பண்றோம்ல. இந்த காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், இந்த காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும், இதுக்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் நான் போராடுவேன். எத்தனை காரியத்தில் நம்ம பொருத்தனை பண்றோம். நல்லா கவனிங்க. அன்னால் தேவனுடைய சமூகத்தில் ஒரு பொருத்தனை பண்ணா, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீரானா அதை உமக்கே நான் தருவேன், பொருத்தனை பண்ணினா. நல்லா கவனிங்க. இங்க தாவீது பொருத்தனை பண்ணுகிறார். ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரத்தை, உமக்கு ஒரு வாசஸ்தலத்தை நான் காணும் மட்டும் நான் என் கண்களுக்கு தூக்கத்தை வரவிட மாட்டேன்ப்பா, நான் வீட்டுக்குள்ள பிரவேசிக்க மாட்டேன்ப்பா, நான் சுகமா வாழ மாட்டேன்ப்பா, பெட்ல ஏறி கூட நான் படுக்க மாட்டேன்ப்பா. அப்படி ஒரு பொருத்தனை பண்ணினார். நல்லா கவனிங்க. ஏன் இந்த பொருத்தனையை பண்ணினார்? அவருக்குள்ள ஒரு வாஞ்சை. ஆண்டவரே நான் கேதுரு மரங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ள நான் வாசமா இருக்கேன், ஆனா உம்முடைய கூடாரம், உம்முடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் நடுவில் காணப்படுதுப்பா. நான் நல்ல சுகமா வாழ்றேன்ப்பா, நல்ல கேதுரு மரங்களால் அலங்கரிக்கப்பட்ட வீட்டுக்குள்ள நான் இருக்கிறேன், ஆனா என் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் நடுவில் காணப்படுது. ஆண்டவர் தங்குகிறதுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணணுமே, அவர் தங்குகிறதற்கு ஒரு ஆலயத்தை நான் கட்டணுமே. ஒரு வாஞ்சை அவருக்குள்ள, ஒரு வாஞ்சை அவருக்குள்ள, ஒரு தரிசனம் அவருக்குள்ள, ஒரு தீர்மானம், நான் கட்டியே தீருவேன். ஒரே தீர்மானம். அதனாலதான் பாருங்க, அவர் ஒரு தீர்மானம் பண்ணுகிறார். ஆண்டவரே ஒரு வாசஸ்தலத்தை கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் வீட்டுக்குள்ளேயே நான் போக மாட்டேன், படுக்க மாட்டேன், தூங்க மாட்டேன், என் கண்ணுக்கு தூக்கத்தை வரவிட மாட்டேன். பொருத்தனை பண்றாரு. ஆண்டவர் இந்த வாஞ்சையை பார்க்கிறார், இந்த விருப்பத்தை பார்க்கிறார், இந்த ஏக்கத்தை பார்க்கிறார்.
பார்த்துதான் அதே அதிகாரத்தில் சொல்லுகிறார் 13வது வசனத்தில் இருந்து, கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாக்கும்படி விரும்பினார். யாருடைய இருதயத்தில் வாஞ்சை காணப்படுகிறதோ, விருப்பம் காணப்படுகிறதோ, ஏக்கம் காணப்படுகிறதோ, அங்கு ஆண்டவர் தெரிந்து கொள்வார். அந்த பாத்திரத்தை தெரிந்து கொள்வார். நன்றாய் கவனிங்க. ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறதே பாருங்க. எங்க யாருடைய இருதயம் ஆண்டவரை நோக்கி பார்க்குதோ, ஒரு விருப்பத்தோட ஏக்கத்தோட காணப்படுகிறதோ, அவங்களத்தான் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். தெரிந்து கொள்ளுகிறார். சீயோனை தெரிந்து கொள்ளுகிறார். சீயோன் என்பது மகாராஜாவின் நகரம். அது ஆண்டவருடைய சிங்காசனம் இருக்கும் இடம், தேவன் உலாவுகிற இடம், ஒரு பரிசுத்தமான இடம். அதுதான் சீயோன். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆண்டவருடைய சரீரத்தை பெற்றிருக்கிறோம். அவருடைய நமக்கு கொடுக்கப்பட்ட சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். இது பரிசுத்தமாய் காணப்படணும். இதுக்குள்ள அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். இதற்குள்ள உலா வர விரும்புகிறார். இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே உமக்கு ஒரு வாசஸ்தலத்தை கட்டணும்பா, கூடாரத்தை கட்டணும்பா, உங்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும். ஆண்டவர் அதே மாதிரி தெரிந்து கொண்டார். இந்த வாஞ்சையை பார்க்கிறார், விருப்பத்தை பார்க்கிறார், சீயோனை தெரிந்து கொள்கிறார். இந்த ஏக்கத்தோடு இருக்கிற தாவீதின் இருதயத்தை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அதனாலதான் அப்பா பாருங்க, இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியினால் எங்கே வாசம் பண்ணுவேன். ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற இடம் என்றென்றைக்கும் தங்குகிற இடமாய் காணப்படணும். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அநேகர் என்ன செய்கிறோம், நியாயப்பிரமாணத்தில் சொன்னபடி ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக சொன்னதுபடி அந்த ஓய்வு நாள் மாத்திரம் நம்ம பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு மற்ற நாட்கள் முழுவதும் 6 நாட்களும் நம்ம இஷ்டப்படி மனம் போன போக்கில் நாம் நடந்து விடுகிறோம். நன்றாய் கவனிங்க. ஒரு நாள் வாழ்வு மட்டும் பரிசுத்த வாழ்வாய் வாழக்கூடாது. வாழ்நாள் முழுவதும் பரிசுத்தம் காணப்படணும். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் பரிசுத்தம் காணப்படணும். எப்படி ஆரம்பித்தோமோ அதே நிலைமையில நம்ம முடிவும் காணப்படணும். பரிசுத்தமான முடிவாய் நம்ம முடிவு காணப்படணும். சாலமோனுடைய இருதயம் பரிசுத்த வாழ்க்கையில் ஆரம்பித்து அடுத்து வலிவு போகிற இருதயமாய் காணப்பட்டது. சவுலினுடைய சவுலை அபிஷேகம் பண்ணினார். அவரை ராஜாவாய் தெரிந்து கொண்டார். அவனுடைய பின் நாட்களில் பார்த்தீர்களானால் அந்த சவுல் ஆண்டவருக்கு சொன்ன வார்த்தையை மீறி நடந்ததுனால கர்த்தருடைய மகிமை அவரை விட்டு போயிருச்சு. இன்னைக்கு ஆண்டவருடைய மகிமை நம்மளை விட்டு போகக்கூடாது. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மளை விட்டு போகக்கூடாது. அதனாலதான் இந்த வார்த்தையில் ஆண்டவர் சொல்லுகிறார், என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். உங்க வீட்டுக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ணுகிறாரா? என்றென்றைக்கும் இருக்கணும். ஒரு நாள் மட்டும் அப்பா வந்துட்டு போகக்கூடாது. என்னைக்கும் உள்ள இருக்கணும். உங்க வாழ்க்கைக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார், பிரசன்னம் இருக்கணும், என்னைக்கு இருக்கணும். உங்க குடும்ப வாழ்க்கையில அப்பா உள்ள இருக்கணும். அப்பத்தான் உங்க வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கையாய் மாறும். அதே வார்த்தையில் சொல்கிறார், நான் இதை விரும்பினபடியினால் இங்கே நான் வாசம் பண்ணுவேன். ஆண்டவர் விரும்பணுங்க. ஒவ்வொரு நாள் விரும்பணும். ஒரு நாளும் அப்பா நம்மளை பார்த்து எரிச்சல் அடையக்கூடாது. ஐயோ ஏன் தான் நம்ம உண்டாக்கினேன்னு சொல்லி மனஸ்தாபப்படக்கூடாது. நன்றாய் கவனிங்க. வேதத்தில் பார்க்கிறோம், ஜனங்கள் ஆதாம் ஏவாளினுடைய பாவம் பெருகினது. அடுத்து பாபேல் கோபுரம் கட்டும்போது அங்க பாவம் பெருகினது. அப்பா சொல்லுகிறார், மனுஷனுடைய நினைவுகளின் தோற்றம் எல்லாம் பொல்லாததே என்று கண்டு தாம் பூமியிலே மனுஷரை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார். ஒரு நாளும் அப்பாவுடைய இருதயத்தில் மனஸ்தாபம் என்பது வரக்கூடாது. ஏன் இந்த பிள்ளையை தெரிந்து கொண்டேன் வரக்கூடாது. ஒரு நாளும் உங்களை என்னையும் நினைத்து அப்பா கண்ணீர் விடக்கூடாது. ஒரு நாளும் அவர் கண்ணீர் விடக்கூடாது.
அவர் நம்மை பார்த்து சந்தோஷப்படணும், நம்ம விரும்பணும். என் பிரியமேன்னு நம்மளை அழைக்கணும், என் உத்தமியேன்னு சொல்லி நம்மளை அழைக்கணும். இந்த ஒரு வார்த்தை தாங்க வேணும். கடைசியில் அவர் நம்மளை கூப்பிடுகிறது உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனேன்னு நம்மளை கூப்பிடணும். இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஒரு நாள் வாழ்வு காணப்படுது. இந்த ஒரு நாள் மட்டும் பரிசுத்தமாய் வாழ்ந்தா போதாதுங்க, எல்லா நாளும் பரிசுத்தம் காணப்படணும். பரிசுத்தம் உள்ள அந்த இடத்தை தான் அப்பா தெரிந்து கொள்கிறார். வாஞ்சையுள்ள இடத்தை தான் தெரிந்து கொள்கிறார். இதைத்தான் தெரிந்தெடுத்து என்றென்றைக்கும் தங்கும்படி அதில் விரும்புகிறார். விரும்பி என்ன செய்கிறார்? அதில் வாசம் பண்ணுகிறார். வாசம் பண்ணுவது சும்மாவா? அடுத்து அதே 132வது சங்கீதத்தில் 15வது வசனத்திலிருந்து வாசித்தோமானால், அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். எங்க ஆண்டவர் உலா வருகிறாரோ, வாசம் பண்ணுகிறாரோ, அந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாய் மாறும். அன்று ஓபேத் ஏதோமின் வீட்டில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருந்ததினால் ஓபேத் ஏதோமையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்ம வீட்டுக்குள்ள அப்பா உலா வந்தார்னா, வாசம் பண்ணுகிறார்னா, நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். இங்கே வேதம் கூறுகிறது, அவர் உள்ளே வரும்போது, விரும்பி அவர் வாசம் பண்ணும்போது ஆகாரத்தை ஆசீர்வதிப்பார், அப்பத்தினால் திருப்தியாக்குவார். அது மாத்திரம் இல்லாம நம்ம போடுகிற ட்ரெஸ் முதற்கொண்டு ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுப்பார். 16வது வசனத்தில் பார்க்கிறோம், அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன், அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள். ரட்சிப்பை ஆடையாய் உடுத்துவார். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். ஒரு விடுதலையுள்ள வாழ்க்கையாய் நாம் வாழுவோம். நமக்கு மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்வார். 18வது வசனத்தில் வாசித்தோமானா, அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உண்டு பண்ணுவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். அந்த அளவு கனத்தை கொடுப்பார். எந்த கூடாரத்துக்குள், எந்த வீட்டிற்குள் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறாரோ, அவர் தங்குகிற இடத்தை ஆசீர்வாத ஸ்தலமாய் மாற்றுவார். உங்கள் தலை சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்தப்படும். தாவீது அதைத்தான் சொன்னார், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உங்கள் தலையை சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்த வேண்டுமானால் நீங்க இருக்கிற இடம் பரிசுத்த இடமாய் மாற வேண்டும். ஆண்டவர் உலா வரணும், எப்போதும் அங்கு வாசம் பண்ணணும், என்றென்றைக்கும் தங்கும் இடமாய் உங்க வீடு மாறணும். குடும்பத்துக்குள்ள ஆகாத காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத அருவருப்புகள், தீட்டான காரியங்கள் எது இருக்கணுமா எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க. தீட்டான அருவருப்புகள் வேண்டாம். நிறைய பேர் டிவியிலேயே நேரத்தை செலவழிக்கிறாங்க, மொபைல் பார்க்கறதுலேயே நேரத்தை செலவழிக்கிறாங்க. நல்லா கவனிங்க, இந்த நேரம் முதற்கொண்டு திருடப்படுகிறது. இந்த நேரத்துக்கு முதற்கொண்டு நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும். நமக்கு ஆண்டவர் வாழ்நாள் கொடுத்திருக்கிறாரா, நம்ம நேரம் கொடுத்திருக்கிறாரா, எல்லாத்துக்கும் கணக்கு ஒப்புவிக்கணும். நியாயாதிபதிக்கு முன்பாக நாம் கணக்கு கொடுக்கணும். நாம் நேரத்தை, காலத்தை எப்படி நம்ம பிரயோஜனப்படுத்தி இருக்கிறோம், கணக்கு ஒப்பிக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருங்க, அது நல்லது. அது உங்களுக்கு பலனை கொடுக்கும், உங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். இது நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியினால் என்றென்றும் நான் வாசம் பண்ணுவேன். என்றென்றைக்கும் நம்முடைய வாசஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கணும். நம்முடைய வாசஸ்தலம், நம்முடைய கூடாரம் அவருடைய கூடாரமாய் மாறணும். நம்முடைய சரீரம் அவருடைய சரீரமாய் மாறணும். இந்த சரீரம் பரிசுத்தமானாதான் பரிசுத்த தெய்வம் உள்ள வந்து வாசம் பண்ண முடியும். இந்த பரிசுத்தமான வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் எழுதப்பட முடியும். ஒரு நாளும் நம்முடைய சரீரத்தை தீட்டுக்கும், அருவருப்புகளுக்கும், இச்சைகளுக்கும், ஆசை இச்சைகளுக்கும், உலக சௌகரியங்களுக்கும் நம்முடைய சரீரத்தை விற்று போடக்கூடாது.
வேண்டாம் வேண்டாம். ஆகாப் என்கிற ராஜா இருந்தான், யேசபேல் அவருடைய மனைவி. ஆகாப் என்ன பண்ணா? தன் சரீரத்தை விற்று போட்டான். யேசபேல் சொல்றதுக்கெல்லாம் சரி சரி சரின்னு போனான். முடிவு என்னாச்சு? பரிதாபமாய் முடிந்தது. அவனுடைய சரீரத்தை நாய்கள் நக்கினது, அவனுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கினது. பொல்லாப்பாய் தனக்கு வருவித்து கொண்டான். நன்றாய் கவனிங்க. ஒரு நாளும் நம்முடைய சரீரத்தை தீட்டானதுக்கு அருவருப்பானதுக்கு விற்று போடக்கூடாது. சாலமோன் தன் சரீரத்தை கடைசி வரை பாதுகாத்தவன். கடைசி நேரத்தில் வழுவி போகிற இருதயமாய் அவனுடைய இருதயம் காணப்பட்டது. அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறார், வழுவி போகிற இருதயங்கள் உள்ள ஜனங்கள் என்னுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதில்லைன்னு சொல்லிட்டார். யார் யாருடைய இருதயமெல்லாம் வழுவி போகிறதோ, வழுவி போகிறவர்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. இன்னைக்கு கர்த்தருடைய சத்தம் உங்களை நோக்கி வருகிறது. இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். என் சரீரத்தில் பரிசுத்தம் காணப்படணும்ப்பா. இந்த சரீரம் நீங்க கொடுத்த ஆலயம்ப்பா. இதற்குள்ள நீங்க வாசம் பண்ணணும்ப்பா. இதுவரைக்கும் ஏதோ எங்கள் சுய நினைப்புல ஓடிட்டோம். எங்கள் மாம்ச இச்சையில் நான் ஓடிட்டேன். என்னுடைய கண்கள் போன போக்கில் நான் போயிட்டேன். இனிமே நான் அப்படி போடக்கூடாதுப்பா. எப்போதும் உங்கள் பிரசன்னத்தில் நிரம்பி இருக்கணும். இந்த சரீரம் நீங்க தங்கும் ஆலயமாய் எப்போது மாறணும். என்றென்றைக்கும் நீங்க தங்குகிற இடமாய் மாறணும். சொல்லி ஜெபிக்கணும். தேவ சமூகத்தில் கேட்கணும். நீங்க கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு மாற்றுவார். உங்கள் இருதயத்தை கழுவி சுத்திகரிப்பார். நம்முடைய இரத்தத்தினால கழுவி உங்களை பரிசுத்தமாக்குவார். உங்களுடைய சிந்தனைகள் பரிசுத்தமாகும். உங்கள் வாயின் வார்த்தைகள் பரிசுத்தமாகும். உங்கள் கண்களின் பார்வைகள் பரிசுத்தமாகும். உங்கள் கையின் பிரயாசங்கள் பரிசுத்தமாகும். நீங்க பரிசுத்தமா மாறும்போது உங்க வீடே பரிசுத்தமாய் மாறிடும். இந்த பரிசுத்தமான இடம் தான் சியோன். சியோன் என்பது பரிசுத்த ஸ்தலம். அதுதான் அவருக்கு பிரியம். உள்ள வந்து உட்கார்ந்து அப்பா ஆசீர்வதிப்பார். எத்தனை பேருக்கு விரும்புறீங்க? நல்லா கவனிங்க. இதைத்தான் நம்ம விரும்பணும். அப்பா உள்ள வந்து உட்கார்ந்து ஆசீர்வதிக்கணும். இதுதான் தேவ பிள்ளைகளோட எதிர்பார்ப்பா இருக்கணும், ஏக்கமா இருக்கணும், விருப்பமா இருக்கணும். தாவீது விரும்பினார். பார்த்தீங்களா? ஆண்டவரே, உங்களுடைய அந்த ஆலயம் கட்டப்படுற வரைக்கும் நான் என் வீட்டுக்குள்ள பிரவேசிக்க மாட்டேன்ப்பா. சுகபோகத்தெல்லாம் நான் வெறுக்கிறேன். இதுவரைக்கும் நான் சுகபோகமா வாழ்ந்துட்டேன். சுகபோகத்தில் நான் வெறுக்கிறேன். நீங்க வந்து என்றென்றைக்கும் தங்கி இருக்கணும்ப்பா. அந்த ஏக்கம் வாஞ்சை இருதயத்தில் நமக்கு வரணும். நம்ம இருதயத்தில் வரும்போது தான் ஆண்டவர் நம்முடைய குடும்பத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற சண்டைகள் நீங்கும். ஒரு அன்பும் சமாதானமும் உண்டாகும். உங்க குடும்பம் குட்டி பரலோகமாய் மாறும். ஜெபிப்போமா. தகப்பனே, உமக்கு நன்றி சுவாமி. நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி சுவாமி. எத்தனை பேருடைய இருதயங்கள்ல தகப்பனே ஒரு அங்கலாய்ப்பு. ஏன் என் குடும்பத்தில் சண்டை? ஏன் என் குடும்பத்தில் பிரிவினை? ஏன் என் குடும்பத்தில் என்னென்னமோ காரியங்கள் நடக்குது? அங்கலாய்க்கிறாங்கப்பா. அவங்க அங்கலாய்ப்பை நீர் காண்கிற தெய்வம். இந்த வேளையில் இவளுடைய வீடு நீங்க தங்குமிடமாய் மாறட்டும் ஐயா. குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரிவினையின் கிரியைகளும் நீங்கட்டும் ஐயா. அன்பின் ஆவியினால நிரப்புங்கப்பா. நீங்க வந்து தங்கும்போது குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற தெய்வம், ஆகாரத்தை ஆசீர்வதிக்கிற தெய்வம். தகப்பனே, நீங்க வந்து ஒவ்வொருவர் வீட்டிற்குள்ள நீங்க வாசம் பண்ணுங்கப்பா. ஒவ்வொரு சரீரத்தையும் உமக்கு ஏற்ற சரீரமாய், பரிசுத்த சரீரமாய் மாற பண்ணுங்கப்பா. வேண்டாத எந்த அருவருப்புகள் காணப்பட்டாலும் தயவா எடுத்து போடுங்க டாடி, எடுத்து போடுங்கப்பா. தீட்டான அருவருப்பு, உண்மை வேதனை உண்டாக்கும் காரியங்கள் எந்த வீட்டிற்குள்ள காணப்பட்டாலும் தயவாதெல்லாம் எடுத்து போட்டு பரிசுத்த வீடாய் மாற்றுங்கப்பா.
என்றென்றைக்கும் தங்குகிற வாசஸ்தலமாய் அதை மாற பண்ணுங்கப்பா. நீங்க உலாவாங்கப்பா, நீங்க பேசுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் பேசி ஒவ்வொருவரோடும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க மகிழ பண்ணுங்கப்பா. தகப்பனே உமக்கு நன்றி சுவாமி. ஓபேத் ஏதோமின் வீட்டை ஆசீர்வதித்த தெய்வம், இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய வீட்டையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருடைய குடும்ப வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஒவ்வொருவருடைய கையின் பிரயாசங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. தகப்பனே, இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் திரும்ப பெற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765, 9095328172 மற்றும் 9443930850.